சித்தர் பூமி. ஐயா, இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு கேள்வி. அதாவது ஒரு ஜாதகருக்கு நல்ல ஒரு சொத்து சுகம், நல்ல படிப்பு எல்லாமே கிடைச்சிருச்சு. வெளிநாட்ல போயிட்டு செட்டில் ஆயிட்டாரு. இங்க அவரோட பிறந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா இங்கேயும் சொத்து சுகம் எல்லாமே அவங்களுக்காக சேர்த்து வச்சுட்டு, பையன் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. என் பையன் திரும்ப இந்த சொத்து சுகத்தெல்லாம் ஆண்டா போதும், அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஜாதகர்கள் என் மகன் எப்ப திரும்பி வருவான்? இங்க அவர் எப்ப செட்டில் ஆவாரு? இப்போ நம்ம ஜாதகத்துல 12ஆம் அதிபதியை வச்சு நம்ம வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம பொதுவாகவே ஒரே விஷயம் ஏழ்பில். இப்போ ஏழ்பி லக்கணம் ஏதோ ஒரு லக்கணம் சொல்லுங்களேன் நீங்களே. ஏதோ ஏழ்பி லக்கணம். விருச்சிகம். விருச்சிகம் லக்கணம். 4ஆம் வீட்டில் குரு, 4ஆம் வீட்டில் சுக்கிரன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா உங்கள் புள்ள வந்துடும். இப்போ குரு மட்டும் இருக்கணும், இல்லை சுக்கிரன் மட்டும் இருக்கணும். இல்லை எனக்கு மீன லக்கணம், 4ஆம் வீட்டில் குரு இருந்துச்சு, உங்கள் பிள்ளை இப்போ வந்துடுவாருங்க. இப்போதுக்கு நீ கேட்ட கேள்விக்கு 2009லேருந்து 2019க்குள்ளே இந்த டைம் இருக்குது. இந்த 10 வருஷத்துக்குள்ளே வந்தார்னா உங்கள் வீடு, உங்களுடைய சொத்து, உங்களுடைய ஆஸ்தி கடைசி வரையும் கூடவே நிகழ்வு கொண்டாடுவார். இதெல்லாம் பெருசாலாம் சிம்பிள், பெரிய லாஜிக்கெல்லாம் ஒரு கணக்கே போட வேண்டாம். இது கிரகத்தை என்ன பொதுவான பலனாக சொல்லும்போது, இப்போ ஜாதகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சார் விருச்சிக லக்னம் சார், 4ஆம் அதிபதி சனி பகவான் 12ல் இருக்கார் சார் வெளிநாட்டில். ஆமாம், வெளிநாட்டிலாம் இருப்பார். ஆனால் என்ன பண்ணுவார், அவர் பாதி நாள் 6 மாதம் என்ன பண்ணுவார் வெளிநாட்டிலையும், பாதி நாள் 4ல் குரு சம்மந்தப்படுது. கும்பத்தில் குரு இருக்கார். கண்டிப்பாக அவர் வீட்டுக்கு வருவார், உங்கள் சொந்த ஊருக்கு வருவார், சொந்த இடத்துக்கு வருவார், சொந்த பூமியெலாம் வாழ்வார். ரொம்பலாம் பெருசாக போட்டுக்கிட்டு ரொம்ப இதெல்லாம் நீங்கள் லாஜிக்காக அதான் சொல்கிறேன்ல. நீங்கள் ஜோதிடம் நீங்கள் கடலாக பார்த்தா கடல், நான் கடலில் முத்தாக பார்த்தா நான் முத்து எடுக்கக்கூடிய இடத்த தான் நான் பார்ப்பேன். நீங்கள் எல்லா இடத்தையுமே அந்த முத்து தேடி தேடி எப்படி எடுப்பீங்க? நீங்கள் இந்த இடத்துல முத்து இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இதை எடுத்துங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை? ஏன்னா ஜோதிடங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நான் இன்னொரு கேள்வி, ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். உதாரணமாக எல்லாருமே வீடு வாங்கலாமான்னு கேட்குறாங்க. எல்லாருமே எனக்கு வீடு வாங்கலாமான்னு கேட்குறாங்க. நம்ம அதே ஏஎல்பியில் என்ன சொல்கிறோம், இந்த உதாரணமாக நான் அடிக்கடி வகுப்பில் சொல்லக்கூடியது புதன்னா அடுக்குமாடி குடியிருப்பு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உதாரணமாக 4ஆம் வீட்டில் புதன் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு, நான் வீடு வாங்கலாமான்னு கேட்குறாங்க. நீ குரு நல்லா இருக்குது, 4ஆம் வீட்டில் நீ வீடு வாங்கலாம். நான் பங்களாவாக வாங்கலாமா, பெரிய பங்களா வாங்கலாமா? சுக்கிரன் 4ல் இருக்குது, நீ பங்களா வாங்கலாம். 4ல் புதன் மட்டும் தனியாக இருக்குது, ஐயா நீ அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கலாம். 4ல் சனி பகவான் இருக்கார், நீ பழைய வீடு வாங்கிக்கலாம். இவ்வளோதான லாஜிக்கு. சரி, இதை என்ன பண்ணுறோம், இப்போ உதாரணமாக நம்ம லக்கணம் தனுசு லக்கணம், 4ஆம் வீடுங்கிறது மீனத்தில் புதன் இருக்குது. இப்போ அடுக்குமாடி குடியிருப்பு, நீ கடற்கரை சம்மந்தப்பட்டது, அதாவது நீர் சம்மந்தப்பட்ட நிலைகள் சம்மந்தப்பட்ட இடத்துல அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கிய. அதே விஷயம் இப்போ லக்கணம் சிம்ம லக்கணம், 4ஆம் வீடு யார், விருச்சிகத்தில் புதன் இருக்கார். இப்போ ஆறு சம்மந்தப்பட்ட நீரோடை சம்மந்தப்பட்ட நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடத்துல வாங்கிக்கலாம். அங்கே கடலாக மாறும், இங்கே நீர்நிலையாக மாறும், இங்கே 6ஆம் மாறும். அடுக்குமாடி குடியிருப்புங்கிறது அதே அடுக்குமாடி குடியிருப்பு தான். இவ்வளோதான் லாஜிக்கு, இவ்வளோதான். ஏன்னா ஜோதிடத்தை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும். சும்மா போட்டுக்கிட்டு எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை சார், நான் 4ஆம் வீட்டில் புதன் இருக்குது சார், நான் தனி வீட்டிலாம் இருக்கிறேன். நீங்கள் தனி வீட்டில் தான் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்தால் இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு வாழ்க்கை உண்டான வாழ்க்கை உண்டு, நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும். இப்படி நம்ம எது உங்களுக்கு பொருத்தமானது. இங்கே 100 பூட்டு இருக்குது, இங்கே 100 சாவி இருக்குது, இங்கே 100 பூட்டும் 100 சாவியும் போட்டு திறக்குமா என்ன? அதுக்கான சாவி, அதுக்கான பூட்டு, அதுக்கான சாவியை திறந்தான் திறக்கும். இல்லை 100 சாவிக்கும் 100 பூட்டுக்கும் அப்படியே பொருந்துமா என்ன? அப்படி இங்கே ஒரு பூட்டும் இங்கே ஒரு சாமி இருந்துச்சுன்னா ஈஸியாக பொருத்திடலாம். இங்கே எல்லாத்துக்கும் எல்லாம் பொருந்தும் தான். அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறது, இங்கே எல்லாருமே வாழ்க்கையில் எனக்கு இங்கே 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்குது, பங்களா பெரிய பங்களா கட்டி வீடு சூப்பராக வாழலாமல் வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க, யார் வேண்டான்னது. சரி, 4ஆம் வீட்டில் எனக்கு சுக்கிரன் இருக்குது, எனக்கு பங்களா வாங்கல காசு இல்லை, ஆனால் பங்களா போல் வீட்டில் நீ வாழ்வா, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இதுதான் லாஜிக்காக புரிஞ்சுக்கணும், லாஜிக்காக எடுத்துக்கணும். சும்மா போட்டுக்கிட்டு அப்படியே ஜோதிடத்தை போட்டுக்கிட்டு இவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அப்படிலாம் ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப லாஜிக்காக. அப்போ 2016லேருந்து 2026 வரைக்கும் 4ல் சுக்கிரன் இருக்குது. நீ எங்கே போனாலும் ராஜா மாதிரி வீட்டில் என்ன பண்ணுவாங்க, தாங்குவாங்க. நீ தான் மந்திரி, நீ தான் ராஜா, நீ தான் சேனாதிபதி, நீ தான் எல்லாமே நீ தான். ஆனால் என்னென்னா, நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் 4ல் சனி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், வீட்டுக்கு போனால் என்ன பண்ணும், நீங்கள் பங்களாவில் இருந்தாலும் என்ன பண்ணும், போட்டு பொடே நம்மளை போட்டு பாடாப்படுத்துறது. அங்கே வீட்டில் 4 பேர் உட்காந்துருக்கும். அப்போ தான் வீட்டுக்கு போய் உட்காரோம், அப்போ தான் போனவரும் அங்கேயே கிளம்பி ஓடியாருவார். ஏதோ அங்கே போகணும் இங்கே போகணும், தலைக்கு மேலே இருக்குமானே இருக்க தான் செய்யும். அதொட்டு இந்த கிரகங்கள் அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டா, பாவங்கள் அழகாக புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் அவ்வளோ அழகாக ஜோதிடத்தை கற்றுக்க முடியும். சித்தர் பூமி.